கர்த்தர் கடவுள் ஏற்றத்தினை கொடுப்பது வரைக்கும் காத்திருந்து ஜெபம் பண்ணி திருமணம் நடத்தி பாரு, திருமணம் செஞ்சு பாருங்க. அந்த வாழ்க்கை ஏதேன் தொட்டது போல இருக்கும். யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சரியான மொழி வெறுப்பு. சோதிக்கிறவர் அல்ல. ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் வாசி, எல்லாருமே வாசிங்க. பைபிள் வச்சிருக்கீங்களா? அவனவன் அப்படின்னா வாசிங்க. அவனவன் தன் தன் அப்படின்னா இவனுக்கு சுய இச்சை உண்டு. ஆவியானவருடைய பேச்சை கேட்பதில்லை, ஆவியான வழி நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்பதில்லை, ஆவியானவர் உணர்த்துகிற பொழுது கீழ்ப்படிவதில்லை, செவி கொடுப்பதில்லை. என்ன பண்ணுறான்? சுயமாக ஒரு முடிவு எடுத்து தன் சுய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுறான். அப்படி பிரயாசப்படுறதுனால அவன் என்ன பண்ணிக்கிறான்? நல்லா போய் சிக்கிக்கிறான். ஹலோ, அவனா போய் சிக்கிக்கிறானா? தேவன் சிக்க வைக்கிறாரா? சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்களே. அவனா சிக்கிறானா? தேவன் சிக்க வைக்கிறாரா? சிக்குண்டு அவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு திருமணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்ற துணைக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். மாப்பிள்ளை ஏற்ற துணைக்காக பெண்ணு ஜெபம் பண்ணணும். காத்திருக்கணும். கர்த்தர் கடவுள் ஏற்றத்தினை கொடுப்பது வரைக்கும் காத்திருந்து ஜெபம் பண்ணி திருமணம் நடத்தி பாரு, திருமணம் செஞ்சு பாருங்க. அந்த வாழ்க்கை ஏதேன் தொட்டது போல இருக்கும். குறைவில்லாத வாழ்க்கையா இருக்கும். பொறுமையா இருந்து தேவ சமூகத்தில் எனக்கு ஏற்ற விழா எலும்ப எனக்கு தாங்க ஜெபம் பண்ணி தேவன் கொடுக்கிறத கல்யாணம் பண்றான். பார்த்தீங்களா? வாழ்க்கை ஏதேனை போல ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். இதுதான் ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆமே, உணர்த்துறாங்க. அதனாலதான் பாருங்க, அரசாங்கம் திருத்த முடியாத, பெற்றோர்கள் திருத்த முடியாத, நண்பர்கள் திருத்த முடியாத, சமுதாயம் திருத்த முடியாத, சபை திருத்த முடியாத ஒரு நபரை பரிசுத்த ஆவியானவர் திருத்துவார். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆவியானவர் கண்டித்து என்ன பண்ணுகிறாரு? உணர்த்துகிறார். அப்ப நம்ம செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். அதில் வருகிற ஆசீர்வாதம் ஏராளம்.